ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை டெய்லி vlogs. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நேற்று ஈவினிங்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த டேக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான சில விஷயம்லாம் நடந்துச்சு, என்னென்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு அஃபான் கட்டை போடுறது அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு அழகாக தெரிஞ்சிச்சு நிலா. அது வந்துட்டு ஒரு மஹரி டைம் தான் இருந்துச்சு, பட் அழகாக நிலா தெரிஞ்சிச்சு. அது அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈஸி பையில் இந்த அண்டர் ஐ பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அஃபான் வந்துட்டு பாஸ்தா செஞ்சுட்டான்னு கேட்டிருந்தான். இதை வாங்கியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மேகி பாஸ்தா வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ஈஸி ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. தண்ணியில் வந்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் அந்த பாஸ்தா சேர்த்துட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, பட் அஃபான் வந்துட்டு சாப்பிட்டான். மோஸ்ட்டாகவே வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், இது நல்ல விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். எய்தர் வந்துட்டு நான் தூங்கிடுவேன், இல்லைன்னா வந்துட்டு செய்கிறதுக்கு அலுப்பாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான், செய்கிறது கொஞ்சம் அலுப்பு. ஸோ அஃபானுக்கு வந்துட்டு இந்த ஆரிகானோ வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா மெட்ரோவில், ஸோ அது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப அழகான விஷயம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தா, அவளோட பேபியை தூக்கிக்கிட்டு, என்னால் நம்பவே உங்களால் அந்த 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். பட் நவ் ஷி ஹேஸ் அ பேபி, லிட்டில் பேபி. அதான் அவ்வளோ க்யூட்டாக சப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிட்டு அவளோட ஃபன் பண்ணிட்டு அந்த பாப்பாவையும் நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவள் கிளம்பிட்டா. அப்புறம் அஃபானுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவரை வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் நோட்டிக்கிட்டு இருப்பாரு, நான் சாப்பாடு ஊட்டி விட்டுவேன். இப்படிதான் டெய்லி டேஸ் போகுது லீவ்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நான் எனக்கு காஃபி வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த டே vlog. இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜாலியான விஷயம், என் ஃப்ரெண்டு வந்தது, அவளோட பேபி தூக்கிட்டு வந்தது. அவங்களும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தா. ஸோ தட்ஸ் மேட் மை டே ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி vlogs பார்க்கறதுக்கு சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.